தொடர்ந்து ஒரு நிமிட செய்தி தொகுப்புகளை பார்க்கலாம். அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற பிறகு அக்கட்சியின் முதல் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஏப்ரல் 7ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு தடை விதிக்க கோரியும் அதிமுக பொதுக்குழு தீர்மானங்களுக்கு எதிராகவும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்த வழக்கை கடந்த 28ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதனைத் தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வரும் 7ஆம் தேதி மாலை 4:30 மணிக்கு சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற பிறகு நடைபெறும் முதல் கூட்டம் இதுவாகும். இந்த கூட்டத்தில் வரும் நாடாளுமன்ற தேர்தல் உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நகைக்கடைகளில் கையிருப்பில் உள்ள நகைகளை விற்பனை செய்யும் வகையில் பழைய ஹால்மார்க் நடைமுறைக்கான கால அவகாசத்தை ஜூன் 30ஆம் தேதி வரை மத்திய அரசு நீட்டித்துள்ளது. இந்தியாவில் தங்க நகைகளில் ஹால்மார்க் முத்திரை கட்டாயம் என்ற நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது. ஹால்மார்க் மூலம் நகையின் தரம், விற்பனை தொடர்பான விவரங்களை வாடிக்கையாளர்கள் தெரிந்து கொள்ள முடியும். நகைக்கடைகளில் விற்பனை செய்யப்படாத பழைய ஹால்மார்க் நகைகள் இருப்பின் அவற்றில் மறுமுத்திரை பதிவு செய்ய வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கையிருப்பில் உள்ள நகைகளை விற்பனை செய்யும் வகையில் பழைய ஹால்மார்க் நடைமுறைக்கான கால அவகாசத்தை நீட்டிக்க நகைக்கடை உரிமையாளர்கள், நகை விற்பனையாளர்கள் கோரிக்கை விடுத்தனர். அதனை ஏற்று பழைய நடைமுறையில் நகைக்கடை உரிமையாளர்கள் நகைகளை விற்பனை செய்ய ஏதுவாக ஏற்கனவே அனுமதி பெற்ற 16,000 நகைக்கடை உரிமையாளர்களுக்கு மட்டும் கால அவகாசத்தை ஜூன் 30ஆம் தேதி வரை மத்திய அரசு நீட்டித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள தனது செல்வாக்கை சீர்குலைக்க உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பலர் வேலை செய்து வருவதாக பிரதமர் மோடி பேசியுள்ளார். மத்திய பிரதேசத்தின் முதல் வந்தே பாரத் ரயிலை பிரதமர் மோடி கொடியசைத்து துவக்கி வைத்தார். भोपाल से नई दिल्ली के लिए रवाना हो रही है मध्य प्रदेश वासियों का बरसों पुराना सपना। போபாலின் ராணி கமலாபதி ரயில் நிலையத்தில் இருந்து டெல்லிக்கு செல்லும் 11வது வந்தே பாரத் ரயிலை துவக்கி வைத்த பிரதமர் மோடி இண்டோரில் அண்மையில் கோவில் கிணறு விபத்தில் உயிரிழந்தோருக்கு இரங்கல் தெரிவித்தார். பின்னர் வந்தே பாரத் ரயிலில் பயணித்த பள்ளி மாணவர்களுடன் பிரதமர் மகிழ்ச்சியாக கலந்துரையாடினார். बातचीत वहां पर कर रहे हैं और अपने संबोधन के दौरान भी प्रधानमंत्री ने कहा. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் ஒற்றை குடும்ப அரசியலின் விளைவால் ரயில்வே துறை இழப்பை சந்தித்ததாக விமர்சித்தார். மேலும் தனது செல்வாக்கை சீர்குலைக்க உள்நாட்டில் இருப்பவர்களுக்கு வெளிநாட்டினர் சிலர் உதவி புரிந்து வருவதாகவும் குறிப்பிட்டார். उन्होंने मोदी की इमेज, मोदी की छबिल धूमिल करने का संकल्प लिया. अब इन लोगों ने संकल्प ले लिया है, मोदी तेरी कब्र खुदेगी. எத்தனை வெளிநாட்டினருடன் சேர்ந்து சதி செய்தாலும் ஒவ்வொரு இந்தியனும் தனது பாதுகாப்பு கவசம் என பிரதமர் மோடி தெரிவித்தார். பிபிசி ஆவணப்படம் ராகுலின் லண்டன் பேச்சுகளுக்கு பதிலடி தரும் விதமாக பிரதமர் மோடியின் பேச்சு அமைந்துள்ளது. நாட்டில் ஜனநாயகம் சங்கிலியால் கட்டப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் நவ்ரோத் சிங் சித்து விமர்சித்துள்ளார். 1988ஆம் ஆண்டு வாகன நிறுத்தத்தின் போது ஏற்பட்ட தகராறில் குர்நாம் சிங் என்பவர் உயிரிழந்தது தொடர்பாக சித்துவுக்கு ஓராண்டு சிறை தண்டனை கிடைத்தது. கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு பிறகு சிறை தண்டனை விதிக்கப்பட்ட சித்து பாட்டியாலா சிறையில் அடைக்கப்பட்டார். நன்னடத்தையின் அடிப்படையில் முன்னதாக அவர் விடுதலை செய்யப்பட்டார். அவரை வரவேற்பதற்காக சித்துவின் ஆதரவாளர்கள் 8 மணி நேரம் சிறைக்கு வெளியே காத்திருந்தனர். மாலை 5 மணியளவில் சிறையிலிருந்து வெளியே வந்த சித்துவை உற்சாகமுடன் வரவேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பஞ்சாப் இந்த நாட்டின் கேடயம் என தெரிவித்தார். நாட்டில் சர்வாதிகாரம் வந்தபோது ராகுல் காந்தி தலைமையில் ஒரு புரட்சியும் வந்துள்ளதாக கூறினார். தன்னை விடுவிக்கும் முன்பு சிறை வளாகத்திலிருந்து ஊடகங்கள் வெளியேறும் வரை அரசாங்கம் காத்திருந்ததாக சித்து குற்றம் சாட்டினார். வரலாற்றிலேயே இரண்டாவது அதிக ஜிஎஸ்டியாக 1,60,122 கோடி ரூபாய் கடந்த மார்ச் மாதம் வசூலாகியுள்ளது. இதில் மத்திய ஜிஎஸ்டியாக 29,546 கோடி ரூபாயும், மாநில ஜிஎஸ்டியாக 37,314 கோடி ரூபாயும், ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டியாக 82,907 கோடி ரூபாயும் வசூலாகியுள்ளது. கடந்த ஆண்டு ஏப்ரலில் வசூலிக்கப்பட்ட 1,67,000 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி என்பதே இதுவரை அதிகபட்ச தொகையாக இருந்து வருகிறது. இதற்கு அடுத்தபடியாக கடந்த மார்ச் மாத ஜிஎஸ்டி 2ஆம் இடம் பிடித்துள்ளது. மாநிலங்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு மார்ச்சுடன் ஒப்பிடுகையில் நடப்பாண்டு மார்ச் மாதத்தில் 15 விழுக்காடு ஜிஎஸ்டி வசூல் அதிகரித்துள்ளது. கடந்த நிதியாண்டு முழுவதிலும் சராசரியாக 1,40,000 கோடி ரூபாய்க்கு குறையாமல் மாதந்தோறும் ஜிஎஸ்டி வசூலாகியுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது.
கடந்த 3 மாதங்களில் இல்லாத வகையில் இந்தியாவில் வேலைவாய்ப்பின்மை அதிகரித்துள்ளது. இந்திய பொருளாதார கண்காணிப்பு மையம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரப்படி கடந்த டிசம்பர் மாதத்தில் நாட்டில் வேலைவாய்ப்பின்மை விகிதம் 8.30 இருந்தது. எனினும் ஜனவரியில் நிலைமை சற்று சீரடைந்து 7.14 விழுக்காடாக வேலைவாய்ப்பின்மை குறைந்தது. ஆனால் அடுத்த மாதமான பிப்ரவரியில் 7.45 வேலைவாய்ப்பின்மை அதிகரித்தது. இந்நிலையில் நாட்டின் வேலைவாய்ப்பின்மை சதவீதம் 7.8% மார்ச் மாதம் மேலும் அதிகரித்திருப்பது தெரியவந்துள்ளது. மார்ச் மாதத்தில் நாட்டில் நகர்ப்புறங்களில் வேலைவாய்ப்பின்மை 8.4%, ஊரகப் பகுதிகளில் 7.5%, வேலைவாய்ப்பின்மை உயர்ந்துள்ளது. நாட்டிலேயே ஹரியானாவில் வேலைவாய்ப்பின்மை அதிகபட்சமாக 26.8%, உத்தராகண்டிலும் சத்தீஸ்கரிலும் வேலைவாய்ப்பின்மை குறைவாக அதாவது 0.8% இருந்ததாகவும் மத்திய பொருளாதார கண்காணிப்பு மையம் குறிப்பிட்டுள்ளது. காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் இந்த ஆட்சியிலேயே நிறைவடையும் என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் உறுதியளித்துள்ளார். இது தொடர்பாக சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. அப்போது பேசிய விராலிமலை தொகுதி எம்எல்ஏ விஜயபாஸ்கர், காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்திற்காக கடந்த ஆட்சியில் 6,941 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டதாக தெரிவித்தார். ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு பணிகளில் தொய்வு ஏற்பட்டதாக கூறினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் துரைமுருகன், காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி கொண்டு வந்தார் என கூறினார். அன்றைக்கு 165 கோடி ரூபாய் கொடுத்து அந்த கதவணைப்பை கட்டி அங்கிருந்து குண்டாருக்கு தண்ணி எடுத்து போறதுக்கு வேகத்தை செய்தவர் கலைஞர், கட்னவன் அடியேன் துரைமுருகன். அதிமுக ஆட்சியில் உரிய நிலம் கையகப்படுத்தப்படவில்லை என்றும் அமைச்சர் துரைமுருகன் குற்றம் சாட்டினார். விஜயபாஸ்கர் சொல்லுகிறேன், நிச்சயமாக தளபதியுடைய ஆட்சியில் காவேரி குண்டார் இணைப்பு நடைபெற்றே தீரும். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 2 ஆண்டுகளில் 690 ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். பள்ளி மாணவர்களின் தனி தகவல்கள் திருடப்பட்ட புகார் தொடர்பாக பள்ளிக் கல்வித்துறை அதிகாரிகள் சிலருக்கு சம்மன் அளித்து விசாரிக்க சைபர் கிரைம் போலீசார் திட்டமிட்டுள்ளனர். பள்ளிக் கல்வித்துறை அலுவலக இணையதளத்தில் இருந்து பள்ளி மாணவர்களின் தகவல்கள் திருடப்பட்டது குறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி பிரத்யேக செய்தி வெளியிட்டது. மோசடி தொடர்பாக தகவல் தொழில்நுட்ப சட்டம் உள்ளிட்ட 3 பிரிவுகளில் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தகவல் திருட்டு தொடர்பாக பள்ளிக் கல்வித்துறையில் மாவட்ட திட்ட அலுவலராக உள்ள புண்ணிய கோடைக்கு சம்மன் அனுப்பி விசாரணை நடத்திய நிலையில் பள்ளி மாணவர்களின் தகவல்கள் வெளியே கசிந்தது எப்படி, இணையதளம் பாதுகாப்பு இல்லாமல் இயங்கியது எப்படி போன்ற பல்வேறு கோணங்களில் புண்ணிய கோடியிடம் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தினர். சந்தேகத்தின் அடிப்படையில் மேலும் ஒருவரிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். பள்ளி மாணவர்கள் தகவல் திருட்டு தொடர்பாக இதுவரை 15க்கும் மேற்பட்ட நபர்களிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இந்த விவகாரத்தில் பள்ளிக்கல்வித்துறையில் உள்ள அதிகாரிகள் சிலருக்கு சம்மன் அளித்து விசாரிக்கவும் சைபர் கிரைம் போலீசார் திட்டமிட்டுள்ளனர். சுங்க கட்டண உயர்வை கண்டித்து தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களிலும் வாகன உரிமையாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்டம் பாளையம் சுங்கச்சாவடி முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் காலாவதியான சுங்கச்சாவடிகளை அகற்ற வலியுறுத்தி முழக்கம் எழுப்பினர். இதேபோன்று கிருஷ்ணகிரியிலும் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு லாரி உரிமையாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சுங்கச்சாவடிகளால் தங்களின் வாழ்க்கை முற்றிலும் முடங்கியுள்ளதாக மாநில லாரி உரிமையாளர் சம்மேளன தலைவர் தனராஜ் தெரிவித்தார். நாங்கள் இறுதியாக கேட்டுக்கிறதுனா, மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இன்னைக்கு எப்படி பஞ்சாப்ல அந்த அரசு தள்ளுபடி பண்ணியிருக்கு, அது மாதிரி தமிழகத்தில் உள்ள உயர்த்தப்பட்ட சுங்கச்சாவடி எல்லாம் நிறுத்தி வச்சு எங்கள் லாரி உரிமையாளர் கொஞ்சமாவது ஒரு வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கும் இந்த நேரத்தில் வேண்டுகோள் வைக்கிறோம். இதேபோன்று மதுரை மாவட்டம் கப்பலூர் சுங்கச்சாவடி முன்பும் தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மத்திய அரசின் நடைமுறையில் உள்ள சட்டப்படியே சுங்க கட்டணங்கள் வசூலிக்கப்பட்டு வருவதாக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவாவேலு தெரிவித்துள்ளார். சுங்க கட்டண உயர்வு தொடர்பாக சட்டப்பேரவையில் எம்எல்ஏக்கள் KP அன்பழகன் மற்றும் வேல்முருகன் ஆகியோர் கேள்வி எழுப்பினர்.
இதற்கு பதிலளித்து பேசிய பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு தமிழ்நாட்டில் 58 சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படுவதாக தெரிவித்தார். அத்துடன் மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரியை சந்திக்கும் போதெல்லாம் தமிழ்நாட்டில் சுங்கச்சாவடிகளை அகற்ற கோரிக்கை வைப்பதுடன் சுங்க கட்டணத்தை நீக்கவும் குறைக்கவும் கடிதம் எழுதி வருவதாக குறிப்பிட்டார். மேலும் சுங்க கட்டணம் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் என்பதே தமிழ்நாடு அரசின் நோக்கம் எனவும் அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்தார். இதனையடுத்து சட்டப்பேரவைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக வாழ்வுரிமை கட்சி எம்எல்ஏ வேல்முருகன் தமிழ்நாட்டில் விதிமுறைக்கு மாறாக உள்ள சுங்கச்சாவடிகளை அகற்ற போராட்டம் நடத்துவோம் என எச்சரித்தார். நம்முடைய தமிழக அரசு 14 சுங்கச்சாவடிகளை எடுக்க வேண்டும் என்றும் மாநகராட்சியில் இருக்கிற 5 சுங்கச்சாவடிகள் அகற்ற வேண்டும் என்றும் கடிதம் எழுதியும் இங்கு மீண்டும் நடைபெறுகிறது என்று சொன்னால் மாநில அரசுகளின் உரிமையை காலில் போட்டு மிதிக்கிற ஒன்றிய அரசின் சுங்கச்சாவடிகள் அகற்றப்படும். அதற்காக தமிழக வாழ்வுரிமை கட்சி நாள் குறிக்கும் என்பதை எச்சரிக்கையாக பதிவு செய்கிறேன். பல்வேறு இடங்களில் முறையாக அனுமதியின்றி சுங்கச்சாவடிகள் செயல்பட்டு வருவதாகவும் வேல்முருகன் குற்றம் சாட்டினார். நெல்லை மாவட்டத்தில் விசாரணை கைதிகளின் பற்கள் பிடுங்கப்பட்டதாக உதவி காவல் கண்காணிப்பாளர் மீது எழுந்த புகாரில் பாதிக்கப்பட்ட 6 பேரிடம் சேரன் மகாதேவி சார் ஆட்சியர் முகமது சபீர் ஆலம் விசாரணை நடத்தினார். குற்ற வழக்குகளில் காவல் நிலையங்களில் விசாரணைக்கு வருபவர்களின் பற்களை அம்பாசமுத்திரம் உதவி காவல் கண்காணிப்பாளராக இருந்த பல்பீர் சிங் பிடுங்கியதாக சர்ச்சை எழுந்தது. இதையடுத்து அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். புகார் குறித்து மாநில மனித உரிமை ஆணையமும் சேரன் மகாதேவி சார் ஆட்சியரும் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட சிவந்திபுரத்தைச் சேர்ந்த செல்லப்பா, இசக்கிமுத்து, மாரியப்பன், வேத நாராயணன் உள்ளிட்ட 6 பேரும் சேரன் மகாதேவி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் ஆஜராகி விளக்கம் அளித்தனர். அவர்களிடம் சார் ஆட்சியர் முகமது சபீர் ஆலம் பற்களை பிடுங்கியது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டார். ஒவ்வொரு நபராக அடைக்கப்பட்டு அவர்களின் விளக்கங்களை எழுத்துப்பூர்வமாக பெற்றதுடன் வீடியோ பதிவும் செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே பாதிக்கப்பட்ட 4 பேரிடம் விளக்கங்கள் பெறப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசின் வாடகை தாய் சட்டத்தை முழுமையாக அமல்படுத்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. வாடகை தாய் மூலம் குழந்தை பெற விரும்பிய திருநெல்வேலியைச் சேர்ந்த தம்பதி அதற்கான சான்றிதழ் வழங்க மாவட்ட மருத்துவ வாரியத்திற்கு உத்தரவிடக் கோரி மனு தாக்கல் செய்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சுவாமிநாதன் வாடகை தாய் சட்டத்தில் சான்றிதழ்களை பெறுவதற்கு மாவட்டந்தோறும் மருத்துவ வாரியம் அமைக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டார். வாடகை தாய் சட்டத்தின் பிரிவுகள் குறித்த விவாதம் உச்சநீதிமன்றத்தில் இருந்தபோதே திரைத்துறையைச் சேர்ந்த நட்சத்திர தம்பதிகள் வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றதாக சுட்டிக்காட்டிய நீதிபதி வாடகை தாய் சட்டங்களில் வகுக்கப்பட்ட விதிமுறைகள் மற்றும் நடைமுறைகளை அதிகாரிகளும் மாவட்ட மருத்துவக்குழு உறுப்பினர்களும் நன்கு அறிந்திருப்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இதுகுறித்து நீதித்துறை அதிகாரிகளும் முழுமையாக தெரிந்திருக்கும் வகையில் விழிப்புணர்வு கருத்தரங்கு நடத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்திய நீதிபதி மனுதாரரின் மனுவை மருத்துவ வாரியம் பரிசீலிக்கவும் உத்தரவிட்டார். கேரளாவில் பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு 2 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளதால் கேரள எல்லை ஓரம் உள்ள தமிழக பெட்ரோல் நிலையங்களுக்கு அம்மாநில வாகன ஓட்டிகள் படையெடுத்தனர். கேரளாவில் 1 லிட்டர் பெட்ரோல் 109 ரூபாய் 98 காசுகளுக்கும் 1 லிட்டர் டீசல் 98 ரூபாய் 52 காசுகளுக்கும் விற்கப்படுகிறது. தமிழகத்தில் பெட்ரோல் 103 ரூபாய் 87 காசுகளுக்கும் டீசல் 95 ரூபாய் 70 காசுகளுக்கும் விற்கப்படுகிறது. இதன் காரணமாக கேரள மாநில வாகன ஓட்டிகள் கேரள எல்லை ஓரம் தமிழகத்தில் உள்ள பெட்ரோல் விற்பனை நிலையங்களுக்கு படையெடுத்தனர். നോക്കുമ്പോൾ തമിഴ്നാട്ടിൽ പോയി അടിക്കുന്നതാണ് നല്ലത്. 1 ലിറ്ററിന് തന്നെ ഏകദേശം 6 രൂപയുടെ വ്യത്യാസം വരുന്നുണ്ട്. கேரளாவை விட தமிழ்நாட்டில் பெட்ரோல் லிட்டருக்கு 6 ரூபாய் குறைத்து விற்பனை செய்யப்படுவதால் கேரள மாநிலம் பாரசாலை, பூவார் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து தமிழக பகுதிகளான களியக்காவிளை பகுதிக்கு வந்து பெட்ரோல் நிரப்பி சென்றனர். இதன் காரணமாக தமிழக எல்லையில் அமைந்துள்ள பெட்ரோல் விற்பனை நிலையங்களில் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. நடைபெற்று வரும் மேட்ரிட் மாஸ்டர் பேட்மிண்டன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருக்கிறார். தொடரின் 2ஆம் நிலை வீராங்கனையான சிந்து அரையிறுதி ஆட்டத்தில் சிங்கப்பூர் வீராங்கனை இயோ ஜியோமினை எதிர்கொண்டார். விறுவிறுப்பு நிறைந்த இந்த போட்டியில் முதல் செட்டில் 15-20 என்ற கணக்கில் சிந்து பின்தங்கியிருந்தார். பின்னர் சமாளித்து விளையாடிய அவர் 24-22 என்று அந்த செட்டை கைப்பற்றினார். 2வது செட்டிலும் சிங்கப்பூர் வீராங்கனை கடும் சவால் அளித்தார். எனினும் அந்த செட்டையும் 22-20 என்ற கணக்கில் சிந்து போராடி வெற்றி பெற்றார். 22-20. Talk about doing it the hard way. Really a case of what might have been. Because, we'll look back and think of all the opportunities she had. 7 game points, she couldn't take them. சர்வதேச பேட்மிண்டன் தொடரில் இந்த ஆண்டில் சிந்து இறுதிப் போட்டிக்கு முன்னேறி இருப்பது இதுவே முதல் முறை.
அமெரிக்காவில் சூறைக்காற்று மற்றும் புயலில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 21ஆக அதிகரித்துள்ளது. அமெரிக்காவின் ஆர்கன்சாஸ் மாகாணத்தில் உருவான சூறைக்காற்றால் வீடுகள், கடைகளின் கூரைகள் பெயர்ந்து விழுந்தன. லிட்டில் ராக் என்ற பகுதியில் சாலைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி சேதமடைந்தன. சூறாவளியால் கடுமையான சேதம் ஏற்பட்ட நிலையில் அம்மாகாணத்தில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. On the west side of 430, Rodney Parham, Breckenridge. And it hit so fast. On the west side. இதேபோன்று தெற்கு மற்றும் மத்திய மேற்கு மாகாணங்களையும் புயல் தாக்கியது. குறிப்பாக இல்லினாய்ஸ் மாகாணத்தில் பல்வேறு கட்டடங்கள் இடிந்து தரைமட்டமாகின. திரையரங்கின் கூரை இடிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்தார், பலர் படுகாயமடைந்தனர். ஒட்டுமொத்தமாக புயலில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 21ஆக அதிகரித்துள்ளது. மேலும் மரங்கள் முறிந்து விழுந்து மின்கம்பங்களும் சாய்ந்ததால் சுமார் 4,50,000 வீடுகள் இருளில் மூழ்கின. சென்னை கலாக்ஷேத்ரா பாலியல் குற்றச்சாட்டு விவகாரத்தில் கல்லூரி இயக்குநர் மற்றும் உதவி இயக்குநர் ஆகியோர் நாளை விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என மாநில மகளிர் ஆணைய தலைவர் குமாரி உத்தரவிட்டுள்ளார். விசாரணை வளையத்தில் அடுத்தடுத்து சிக்கப்போவது யார் பார்க்கலாம். கலாச்சித்ரா கல்லூரியில் மாணவியரின் பாலியல் குற்றச்சாட்டு விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ள நிலையில் தற்போது மாநில மகளிர் ஆணையத்தின் விசாரணை சூடுபிடித்துள்ளது. குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒருவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் மற்றவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்களா? சென்னை திருவான்மியூரில் கலாக்ஷேத்ரா ருக்மணி தேவி கவின் கலைக்கல்லூரி அமைந்துள்ளது. இங்குள்ள விடுதியில் தங்கி 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பரதம் மற்றும் இசை உள்ளிட்ட கலைகளை பயின்று வருகின்றனர். கலாக்ஷேத்ராவில் பணிபுரியும் உதவி பேராசிரியர் ஹரிபத்மன், நாடகத்துறை பேராசிரியர்கள் சஞ்சித் லால், சாய் கிருஷ்ணன் ஆகியோர் மாணவியருக்கு பாலியல் தொல்லை கொடுப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. பல முறை புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் மாணவிகளே நேரடியாக போராட்ட களத்தில் இறங்கினர். இதனால் இந்த விவகாரம் தேசிய அளவில் விஸ்வரூபம் எடுத்தது. தேசிய மகளிர் ஆணைய தலைவர் ரேகா சர்மா மற்றும் மாநில மகளிர் ஆணைய தலைவர் குமாரி ஆகியோர் மாணவிகளிடம் நேரடியாக விசாரணை நடத்தினர். குற்றச்சாட்டு உறுதியானதால் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என முதல்வரும் அறிவித்துள்ளார். தற்போது முன்னாள் மாணவி கொடுத்த புகாரின் பேரில் உதவி பேராசிரியர் ஹரிபத்மன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே தங்களுக்கு நேர்ந்த பாலியல் தொல்லை குறித்து மாணவிகள் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். 2008 இருந்தே உதவி பேராசிரியர் ஹரிபத்மன் உள்ளிட்ட 4 பேர் மாணவியருக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வருவதாக கூறியுள்ளனர். பரதம் சொல்லிக் கொடுக்கும் போது தகாத இடங்களில் தொடுவதுடன் தனிமையில் சந்திக்க வலியுறுத்தி மன உளைச்சலை ஏற்படுத்தியதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். நள்ளிரவில் வாட்ஸ்அப் சாட்டிங் மற்றும் வீடியோ காலில் பேசுவது என எல்லை மீறி பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறுகின்றனர். இது குறித்து கல்லூரி இயக்குனர் ரேவதி ராமச்சந்திரனிடம் புகார் அளித்தும் பெரிதாக நடவடிக்கை எடுக்கவில்லை என ஆதங்கப்படுகின்றனர். புகாருக்கு பின்னும் பாலியல் தொல்லைகள் தொடர்ந்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்ட ஹரிபத்மன் உள்ளிட்டோர் வழக்கம் போல எந்த குற்ற உணர்வும் இல்லாமலும் கல்லூரிக்கு வந்து சென்றதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவர் ரேகா சர்மா நேரில் விசாரணை நடத்திய போது கல்லூரி இயக்குனர் மற்ற நிர்வாகிகள் உடன் இருந்ததால் தங்களால் பாலியல் தொல்லை குறித்து வெளிப்படையாக தெரிவிக்க முடியவில்லை என்றும் தெரிவித்துள்ளனர்.
அரசும் போலீசாரும் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த நிலையில் மாணவிகள் தற்காலிகமாக போராட்டத்தை கைவிட்டுள்ளனர். இந்நிலையில் சென்னை கலாக்ஷேத்ரா கல்லூரி இயக்குனர் மற்றும் உதவி இயக்குனர் ஆகிய இருவரும் வரும் திங்கட்கிழமை 12 மணிக்கு விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என மாநில மகளிர் ஆணைய தலைவி குமாரி உத்தரவிட்டுள்ளார். கல்லூரியில் குமாரி நேரடியாக விசாரணை நடத்திய போது கல்லூரி இயக்குனர் மற்றும் துணை இயக்குனர் ஆகிய இருவரும் விடுமுறையில் இருந்ததாக தெரிகிறது. இதனால் அவர்கள் இருவரும் நேரில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது.